ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம குறிப்பிட்ட டைமில் சீக்கிரமாக என்னென்ன வேலையை முடிக்கலாம் குயிக்காக அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஈவினிங் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி சொல்லணும் இல்லையா, வரமல்லின்னு, அது வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். பூண்டு, உளுந்து வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து லைட்டாக லாஸ்ட்டு போட்டு லைட்டாக அப்படியே ஒரு கலரி எடுத்து வச்சுருவேன் சூட்டோட. இது பொடிக்கு தேவையான எல்லா பொடிக்கும் தேவையான மிளகாய் எண்ணெய் வறுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்து அது கூடயே அப்படியே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார சட்னிக்கு வெங்காயம், அப்புறம் வந்து புளி, பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய் அது வச்சுருக்கேன். அப்படியே நான் வறுத்து முடித்ததுனால இந்த பெரிய வானல்லே அப்படியே வந்து நான் சட்னிக்கு அப்படியே தாளித்து கொட்டிட்டேன். ஒரே டைம்லேயே வந்து இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக வேலையாகும். இப்போ வந்து நான் 3 பொடி கிட்டத்தட்ட நான் செய்யலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் வரமல்லி வந்து ஒரு இதாகவே நான் அப்படியே ஒரு தடவை வறுத்தாலே போதும். அதை ஆற வச்சு நம்ம திட்டமாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக பொடி இடிப்போம் இல்லையா, அந்த பொடிக்கு வந்து நான் இது கூட மிளகு, அப்புறம் பூண்டு, அப்புறம் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வறுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்க்கல. உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றனால, இது வீட்டில் கொஞ்சம் எனக்கு கிடச்சி இருந்ததுனால நான் அதை வந்து கழுவி காய போட்டு வச்சுருந்தேன். அதனால் சட்டுன்னு வந்து சீக்கிரம் வறுத்து நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பூண்டு பொடிக்காக பூண்டு உரிக்காமல் நான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கனால நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டு எக்ஸ்ட்ரா வேணால் 1, 2 போட்டுப்பேன். இப்போ வந்து நான் என்னென்ன பொடி இடிக்க போகிறேன்னா, நார்மல் பொடி 1, பூண்டு பொடி 1, இன்னொரு பொடி என்ன செய்ய போகிறேன்னா, கொஸ்து சாம்பார்லாம் இல்லையா, அதுக்கான பொடியுமே நான் வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். அப்படியே இந்த சட்னியும் பண்ணி சேர்த்து வச்சிட்டோம்னா காலைக்குமே யூஸ் ஆகும். அப்பப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கலாம், வீணாக போகாது இல்லையா. அதனால் இதெல்லாம் தான் இப்போ வந்து நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சிட்டு நான் மறுபடியும் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இது வந்து பொடி இடித்ததெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பொடி இடிக்க போகிறேன். 3 பொடி, 2 வந்து இட்லி பொடியும் பூண்டு பொடியும். இது வந்து இட்லி பொடி ஆற வச்சு வச்சுருக்கேன். மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கனாலே தான் இந்த கலர் வந்து இந்த மாதிரி தெரியுது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாம்பாருக்கு கொஸ்துக்கெல்லாம் போடுற பொடி. கொத்தமல்லியும் மிளகாய் மட்டுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் நம்ம எப்போ சாப்பாடு என்ன ஐட்டம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பூண்டு பொடி, பூண்டு சேர்த்து செய்கிறது. கருவேப்பிலையும் கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன், எப்போதும் செய்கிற மாதிரி தான். இது வந்து கார சட்னி நான் அப்படியே சொன்ன மாதிரியே அரைச்சி வச்சுட்டேன். இதுவுமே மிளகாய் வந்து இதாக இருக்கனால தான் நான் மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதான் ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் நான் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டு இதை நான் வந்து செஞ்சுருக்கேன். இது போல் நம்ம ஒரே நேரத்துலேயே வந்து என்னென்ன வகை இந்த மாதிரி வீட்டு வேலையை முடிக்கிறது, இந்த மாதிரி செய்கிற வேலையை குயிக்காக எப்படி பண்ணலாம், வெய்ய நேரத்தில் ரொம்ப நேரம் அடுப்பு முன்னாடி நிற்காமல் நம்ம சீக்கிரமாக செஞ்சுக்கிற வேலையை இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம்னா சீக்கிரமே வேலை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு விதத்தில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.